இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9C தான். இதோடைய ப்ராப்ளம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரிங்கர் மட்டும் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் இது நம்ம கஸ்டமர் எப்படி கொடுத்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா டெத் கண்டிஷனில் நம்ம கையில் கொடுத்துருந்தாரு. CPU ரேமு எல்லாமே ரீபால் பண்ணி கஸ்டமருக்கு இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கர் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கருக்கு வர ஒரு ஐசி வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்த்துலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ உங்களுக்கு கேட்கும். அது எப்படி நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நான் இதை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து தர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருந்து சிசி போர்டுக்கு வர்ற பவர் சப்ளைவை நம்ம டைரெக்டாக பைபாஸ் பண்ணிக்கிறோம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலோடைய மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டிப்பும் மெயின் ஸ்டிப்பும் எல்லாமே ஒரே ஸ்டிப்பில் இருந்தால் வரும். பட் ஆனால் டிஸ்பிளேலேருந்து மட்டும்தான் நமக்கு வந்து சிசி போர்டுக்கு பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதோடைய பவர் வந்து டைரெக்டாக பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் கேட்கலாம், இது சிசி போர்ட்லேருந்தே நீங்கள் எடுத்துருந்துக்கலாம்ல அப்படின்னு. பட் ஆனால் சிசி போர்ட்லேருந்து நம்ம இந்த பவர் சப்ளை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசி போர்டில் இருக்கிற பவர் வந்து அதிகமாக இருக்கும். 2.7 வாட்ஸ் இருக்கும். ரிங்கர் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அதனால டிஸ்பிளேல வந்து நமக்கு மொபைல் ஹீட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இதோடைய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0ல் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ல் தான் இருக்கணும். நமக்கு எதுக்காக வேண்டி 0ல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் மொபைல் வந்து லாக் எடுக்காத போது நமக்கு பவர் வருது அப்படின்னா நம்ம பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால இப்போ நமக்கு வந்து பவர் வரக்கூடாது. இப்போ நான் வந்து நார்மலாக மொபைல் பவர் வந்து யூஸ் பண்ணுற மூடில் இருக்கு. இப்போ இதோடைய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மொபைல் வந்து ப்ளேயில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் நமக்கு வந்து வால்யூம் வந்து கேட்கும் இல்லையா, அந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ இதோடைய பவர் சப்ளை வந்து 2.7 அப்படின்றது வந்து 2.71. இந்த வாட்ஸ் வந்து நீங்கள் ரிங்கரில் கொடுக்குறீங்க அப்படின்னா ரிங்கர் வந்து கிளியராக இல்லாமல் கரகரன்னு இறையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவர் நான் இங்கேருந்தே எடுத்து கன்சியூம் பண்ணேன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஜம்பர் கேபிள் கொடுத்து அதுலேருந்து வர்ற பவரோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். அப்படி கம்மியாக வரும்போது நம்ம மொபைல் சார்ஜ் போட்டிருக்கையிலையோ இல்லாட்டி நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கரோடைய ப்ளஸ்லேருந்து தான் நம்ம பவர் எடுக்கிறோம். அந்த பவர் வந்து எதில் நம்ம டச் பண்ணாலுமே ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். அதாவது கிரவுண்டில் கொடுத்தாலும் சரி, எதில் கொடுத்தாலும் சரி. இப்போ இந்த ஜம்பர் கேபிள் போட்டதுக்கப்புறம் இதோடைய பவர் நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 வாட்ஸ் வந்துச்சு. இப்போ இதோடைய சாங்கோடைய கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். நமக்கு மொபைல் ஹீட் இஷ்யூவும் வராது. அதனால தான் நம்ம ஜம்பர் கேபிள் போட்டு மதர் போர்ட்லேருந்தே இதுக்கு பவர் எடுத்துருக்கிறோம்.